அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன் இங்கே ஒரு 1 மினிட்ல அவர் கூட சொல்ல வில்லனா பண்றீங்களான்னு கேட்கலாம். நான் பேசுறேன். ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு காந்தாரா ஃபேம் மியூசிக் டைரக்டர் அஜினிஷ் லோக்நாத் அவரு தான் மியூசிக் பண்ணிருக்காங்க. இந்த விஷுவல்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினைச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்து நல்லா இருக்குன்னுட்டு அதுக்காக நாங்க ஹங்கேரி போயிட்டு அங்கே இது இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்க அது யூ கேன் என்ஜாய் பண்றீங்க தியேட்டர்ல பார்த்தா. அந்த மாதிரி ஒரு சவுண்ட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. வேற ஆர்ட் டைரக்டர் சிவகுமார் இந்த படத்துக்கு வேலை பண்ணிருக்காங்க. இஸ் a வெரி வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர். கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர் அவரு வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவருது. அவரு இந்த மாதிரி எல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும். அவருதெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த படத்துக்கு. ரொம்ப டெக்னீஷியன்ஸ் கிராபிக்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்றேன். Upi sir, Upendra Rao. Actually, Reshma ma'am சொன்ன மாதிரி I think we have always supported Upi sir's film. இங்க அவர் பண்ண எந்த படமா இருந்தாலும் அவருடைய கான்செப்டுவலைசேஷனுக்காகவே I think we are very fascinated by his works. So it's not just an acting artist and director, நிறைய பரிமாணங்கள் இருக்கு. ஒரு ஸ்கிரீன் ரைட்டர், லிரிசிஸ்ட் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. So UI அப்படின்ற படம் வரப்போ the same thing. Concept is so fascinating. And 2040 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அவருடைய ஒரு இமேஜினேஷன்ல is given it out to us. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்னு சொல்லணும்னா ஓம் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பேச வேண்டிய ஒரு படமா இருக்கும். பிகாஸ் தமிழ் சினிமால அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் ஓமுடைய ஜான்ராலையும் we had a lot of stories. ஸோ அந்த மாதிரி நிறைய பெஞ்ச்மார்க் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ சார். எப்பவுமே உங்களுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் வந்து தமிழ் மக்கள் கிட்ட இருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் ஓவர் டு யூ ஃபார் a few words. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேசுறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணிருக்கீங்க எல்லா கிளிம்ஸ்லயே நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்க நினைச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு கலர்ஃபுல்லா வேர்ல்டு வருது, இது பார்த்தா நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு 2040 வருது, சாங் பார்த்தா ட்ரோல் சாங், இது எல்லாம் எங்கே கனெக்ஷன்னுட்டு சின்ன ஒரு இது சொல்றேன். இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி. நீங்க எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கு, பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட் எல்லாமே ஒன்று கப்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு படம் இது. இதுல வர டீகோடிங் ஒரு சின்ன ஒரு இது பண்ணிருக்கிறேன். என்னன்னா நீங்க பார்க்கும் போது ஒரு பக்க கமர்ஷியல் படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்கு. பட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது என்னன்னா த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்ல வச்சு பண்ண படம் இது. இங்க யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸ், ரஷ்யன்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. ஹோல் வேர்ல்டு ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி ஒரு இது. அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நீங்க பார்த்த ஒரு ஸ்டோரி, நீங்க அதெல்லாம் நான் டீகோட் பண்றதுக்கு எதுக்கு படம் போகணும் அப்படி இப்படி நினைச்சா அது வேண்டாம். நீங்க ஆராம்சே ஒரு படம் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க திங்க் பண்ணா ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்டியூம் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அதுல ஒரு மீனிங் இருக்கு. அது நீங்க டீகோட் பண்ணல இந்த படம். அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்கா சொன்ன ஒரு ட்ரை பண்ண மெட்டபரிக்கா சொல்றதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது. அப்புறமா இந்த ஒரு இது சொல்றேன். எல்லாருமே என்னன்னா இப்ப நாங்க படம் பண்ணும் போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்றது ஒரு இது ஸ்டைலு. இதுல ஒரு சின்ன இது பண்ணிருக்கிறேன். இது நீங்க சொல்லணும், நான் கேட்கணும். அதுக்காக இந்த படம் பண்ணிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். ப்ளீஸ் சப்போர்ட் யூஐ. என்னன்னா அப்போ ஃபர்ஸ்ட் படம் ஏ பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு, தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. அது கரெக்டா இங்கே அந்த 20-25 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். அந்த ஏ ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, போஸ்ட்போன் ஆச்சு. அதுக்காக கரெக்டா ரிலீஸ் ஆகல. இந்த படம் ரொம்ப நீங்க பார்க்கல. ஓகே, இப்போ நான் ஒரு பேன் இந்தியா ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு. இந்த படம் இப்போ டைரக்டா இங்க எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் ஆக்சுவலி ஹீரோயின் ரீஷ்மா. நீங்க சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்கேன்ட்டு. அப்புறமா லஹரி பிலிம்ஸ் அவருக்கு நான் டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு கிராஞ்சர் இது வந்திருக்குன்னா மனோகர் நாயுடு, அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த், நவீன், சந்துரு இவர் எல்லாரும் சப்போர்ட் இருக்கு. அப்புறமா தேங்க்யூ சார், நீங்க வந்து இது இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஆல் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு யுவர் பிளெஸிங் அண்ட் யுவர் சப்போர்ட் நீடுன்னு சொல்லிட்டு
செலவு பண்றேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. யா, Thank you so much, sir. இப்போ ஒரு சின்ன moment of gratitude. Shanmuga Pandian sir wants to felicitate you with a bouquet, so we'll have that. Yes.